السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا حييتم بتحية فحيوا بأحسن منها. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: يا بني إذا دخلت على أهلك فسلم يكون بركة عليك وعلى أهل بيتك. رواه الترمذي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 199வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற நம்மவர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாகுக. பேரன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிரமிப்பாக இருக்கிறது. 199வது மஜ்லிஸை நடத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். பயன் பெறுகின்ற மக்களை யோசிக்கும் போது கவலையாக இருக்கிறது. நடைபெறுகின்ற சூழ்நிலைகள், வாழ்க்கையின் தடுமாற்றங்கள், பல நேரங்களிலே சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் மனிதர்கள் திணறும் போது ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற கவலை ஏற்படுகிறது. அதற்கான பல வழிகாட்டுதல்களை, தீர்வுகளை இந்த மஜ்லிஸ் நமக்கு காண்பித்து தந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம். நடத்தும் போது அதில் பல படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறார். எனவே தொடர்ந்து நடத்துவதற்கு அது ஒரு உத்வேகமாக அமைகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பல இடங்கள்ல நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது, நடத்துவதற்கான நபர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் பயன் பெற மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்கு அத்துணையும் இருக்கிறது. பயன் பெறுபவர்கள் பொடுபோக்காக இருப்பது வேதனையான விஷயம். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஹிதாயத்திற்கு அல்லாஹ் இதை காரணமாக்கி தர வேண்டும். மதரசாவினுடைய நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் கூட இது மாதிரியான மஜ்லிஸை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது வேதனை என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதிலே கவலையடைகிறேன். மதரசாவினுடைய பிள்ளைகள் கூட தங்களுடைய பெற்றோர்களை அழைத்து வராமல் இருப்பது வேதனை என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் கவலையோடு பதிவு செய்கிறேன். குழந்தைகள் நினைத்தால் ஆட்சியையே மாற்ற முடிகிறது. குழந்தைகள் மனது வைத்தால் நடக்காத அதிசயம் நடைபெறுகிறது. எப்படி இந்த ஆட்சி மாற்றம் குழந்தைகளால் நிகழ்ந்தது என்று வாய்ச்சவடாளல் சொல்லப்படுகிறது. மனது ஏற்க மறுக்கிறது. ஆனாலும் நிதர்சனம், பதவியேற்ற முதல்வர் யாருக்கு நன்றி சொன்னாரோ இல்லையோ, குழந்தைகளுக்கு நன்றி சொன்னார். குழந்தைகளுக்கு நன்றி சொன்னார். குழந்தைகளுக்கு அத்தகைய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. ஆனால் மதரசாவின் தொடர்பில் இருப்பவர்கள் கூட
இதற்காக எந்த முயற்சியும் எடுப்பதில்லையோ என நடைபெறுகின்ற சூழ்நிலைகள் நம்மையுடைய மனதை கவலையாக்குகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் கபூல் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடன் மதீனாவில் நுழைந்தவுடன் செய்த விஷயங்கள்ல ஒரு முதன்மையான ஒரு விஷயம், இன்னைக்கு அதை பற்றித்தான் நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க, கூபா பகுதியை அடைந்தார்கள், மக்கள் திரண்டு வந்து நின்றிருந்தாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆற்றிய முதல் உரை மனிதகுல வரலாற்றுல ஆக சிறந்த ஒரு பாடமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்றாங்க, நான் நபியினுடைய முகத்தை பார்த்தேன், அது ஒரு பொய்யரின் முகம் அல்ல, இந்த முகம் பொய் சொல்லும் அப்படிங்கிறது அதுல இல்ல. ஆக அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஆற்றிய உரையில சொன்னாங்க, அஃப்சுஸ் ஸலாம, அஃப்சுஸ் ஸலாம, சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவின் வேளையிலே எழுந்து தொழுங்கள், நீங்கள் நிம்மதியோட சாந்தியோட சொர்க்கத்துல போவீங்க. சொர்க்கத்தில் நுழைவதற்கான ஒரு அற்புத வழிகாட்டுதலை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மக்களுக்கு பிரசங்கம் செஞ்சாங்க. அல்லாஹ் ஒருவன் என்ற தகவலை பற்றி கூட அங்கு பிரஸ்தாபிக்கப்படல. அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி மக்களின் வெற்றிக்கான, வாழ்க்கையினுடைய உயர்வுக்கான ஒரு 4 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் அஃப்சுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புதல். சலாத்தை பரப்புதல் மனிதனுடைய நாகரீகத்துல ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்துக் கொள்ளும் போது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுதுங்கிறது அன்று முதல் இன்று வரை வழக்கத்துல இருக்குது. மனிதனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த வாழ்த்து சொற்கள் மாறுபடுது. ஆனா எல்லா கால வரம்புகளையும் கடந்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எந்த சீதோசன நிலையில இருந்தாலும், அது காலையாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் சொல்வதற்கான ஒரு அற்புதமான வாழ்த்து இருக்குன்னு சொன்னா அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற அந்த வாழ்த்து தான். நான் பயன்படுத்துகின்ற அந்த வாழ்த்துக்கள் இரவாயிருக்கு. ஒருத்தரை பார்க்கையில ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, குட் நைட் அப்படின்னுவாங்க, குட் மார்னிங் அப்படின்னுவாங்க, குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்தந்த நேரத்துலதான் பயன்படுத்த முடியும். இப்ப குட் நைட்னு சொல்ல வேண்டிய இந்த நேரத்துல குட் மார்னிங் சொன்னா அவன் கிறுக்கனாக பார்க்கப்படுவான், அறிவு கெட்டவனாக அவன் ஜீவிக்கப்படுவான். எல்லா நேரத்திலும் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஒருத்தர் துக்கமா இருக்கிறாரு, அப்ப இரவு நேரம் கவலையில துக்கத்துல இருக்கிறவர்கிட்ட போய் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவரே துக்கத்துல இருக்கிறாரு, கவலையில இருக்கிறாரு, ஏதோ ஒரு இழப்பு நிகழ்வுல இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அது அந்தந்த நேரத்துல பயன்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்தாலும், ஆனால் சரியான நபர்களை பார்த்து தான் அதை சொல்ல முடியும். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே அப்படி அல்ல. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்வதற்கு உகந்த வார்த்தை இதுவே. இஸ்லாம் ஒரு உன்னத மார்க்கம் என்பதற்கான அடையாளம். ஒரு கல்யாண வீடு அல்லது பொது மேடை, வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க என்ற சொல் கேட்கிறது. இதை துக்க வீட்டுல போய் சொல்ல முடியுமான்னு சொன்னா அங்கு அது சொல்வது சரியான ஒரு சூழ்நிலையாக இருக்காது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இருக்கிறதே எல்லா எல்லைகளையும் தகர்த்தெறிந்து விடுகிறது. சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஒரு மனிதர் எதிர் திசையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கான துஆவாக அது அமைகிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உங்களுக்கு இடையில சலாத்தை பரப்புங்க, அது உங்களுக்கு இடையிலே அன்பை வளர்க்கும். இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில அன்பு இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில கஷ்டம் ஏற்படுகிறது, பெற்றோர் சொல்வதை பிள்ளை கேட்பதில்லை, பெற்றோர்களை மீறி பிள்ளை நடக்கிறது. இப்படியே எல்லா குடும்ப உறவுகளிலும் இதை நாம் பெருக்கிக் கொண்டே போகலாம். அப்ப பெற்றோர் பிள்ளைக்கு மத்தியில சலாம் சொல்ற பழக்கம் இருந்தா தந்தையை மீறி பிள்ளை செயல்படாது. இதை பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மதரசால சொல்லி தரப்படுகிறது. ஹஸரத்தை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றான் மதரசால. வெளியில வேணா இவருக்கு சலாம் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கும் அந்த பிள்ளை. பார்த்த உடனே என்னடா இவர் வந்துட்டாரு நம்ம வீட்டுக்கு, நம்ம தெருப்பக்கம் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எது வீட்டுல போட்டு கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி பாக்குங்க பிள்ளைங்க. ஆனா மதரசால கரெக்டா பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுவார். இது மதரசால மட்டும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அல்ல பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இது சொல்லப்பட வேண்டிய வார்த்தை. குடும்பத்துல பரக்கத் ஏற்படணும்னு சொன்னா சலாம் சொல்லணும்னு சொன்னாங்க முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா புனைய மகனே, மகனே என்று பிள்ளைகளை பார்த்துத்தான் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா தகல்த அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்தில் நீ நுழைந்தால் ஃபஸல்லிம் ஃபயகூனு பரக்கா, அது உனக்கு பரக்கத்தாக அமையும். வஅலா அஹ்லி பைத்திக, உன் குடும்பத்துக்கும் அது பரக்கத்து அப்படின்னு சொன்னாங்க. உன் வீட்டுக்கும் அது பரக்கத். வீட்டுல பரக்கத் கிடைக்கணும்னா சலாம் சொல்ல வேண்டும். வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே பைய தூக்கி போட்டு ஸ்கூல் பையோ மதரசாவினுடைய பேக்கோ தூக்கி எரிஞ்சிட்டு ரிமோட்டை தொடுகின்ற கைகள், வாயில் சலாம் சொல்லனா கூசுகிறது. ஏன்னா வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இல்ல. வீட்டுல சலாம் சொல்ற பழக்கம் இல்ல. வீட்டுல சலாம் சொன்னா அது ஏதோ புதிய அதிசய மாதிரி பிள்ளைங்க ஒதுங்கிடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, குடும்பத்துல சலாம் சொல்லிக்கிறது அன்பை பெருக்குகிறது. அன்பு பெருகுவதற்கு, குடும்பத்துல பரக்கத் கிடைக்கிறதுக்கு ஒருவருக்கொருவர் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் இருக்கிறதே அது அல்லாஹுவினுடைய காணிக்கை, அல்லாஹுவினுடைய கிஃப்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய உருவ அமைப்புல படைச்சான். அவங்களுக்கு உயர 60 முழமா இருந்துச்சு. அல்லாஹ் அவர்களை படைச்சு நீங்க போய் அங்க உட்கார்ந்து இருக்கிற மலக்குகளுடைய கூட்டத்துக்கு சலாம் சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறதையும் உற்று கேளுங்கள், ஆழ்ந்து கவனியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அது உங்க சந்ததிக்கே வாழ்த்தா அமையும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அந்த மலக்குகளுக்கு என்ன செஞ்சாங்க? அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. உங்களின் மீதும் உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் பொழியட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை பட சலாத்த சொல்றாங்க. இதை கேட்ட மலக்குகள் என்ன செஞ்சாங்க? அதற்கு பதில் சொன்னாங்க. இதை கேட்ட மலக்குகள் பதில் சொன்னாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல சலாம தெரியாதவங்களுக்கும் சொல்லணும். இஸ்லாத்துல அஃதலுல் ஐயுல் இஸ்லாம் அஃதல், ஐயுல் இஸ்லாம் ஹைர் அப்படின்னு கேட்கல, இஸ்லாத்துல எந்த அமல் சிறந்தது அப்படிங்கல துத்இமு தஆம, உணவளிப்பது, தக்ரஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், அறிந்தவர் அறியாதவருக்கு சலாம் கூறுவதுன்னு சொன்னாங்க. எனவே அவர் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் சலாம் சொல்வது இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம். அது ஒரு முஸ்லிமின் கடமையும் கூட. ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்கிறது. அதில் ஒன்று சலாம் கூற வேண்டும், அதற்கு பதில் கூற வேண்டும். ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல 6 கடமைகள். நோய்வாய்ப்பட்டா நலன் விசாரித்தல், மரணித்து விட்டால் ஜனாசாவுல கலந்து கொள்ளுதல். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உறவினருடைய ஜனாசா அப்படிங்கிறது இல்ல, மனிதன் சக முஸ்லிம் மரணிக்கும் போது அந்த ஜனாசாவை பார்ப்பது, அதற்கான தேவைகளை நிறைவேற்றுவது, அந்த குடும்பத்திற்கு உதவி புரிவது, அந்த ஜனாசாவின் நல்லடக்கத்திலே தொழுகையிலே துஆவிலே கலந்து கொள்வது, இது ஒரு முஃமினுக்கு கடமை. விருந்துக்கு அழைக்கும் போது அழைப்பை ஏற்பது, சந்திக்கும் போது சலாம் சொல்வது,
தும்பினா அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பதில் இரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு துஆ செய்கிறது. ஆக இதுவெல்லாம் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, லா தத்குலுல் ஜன்னா ஹத்தா துமினு, ஈமான் கொள்ளும் வரை சுவனத்தில் நுழைய முடியாது. நல்லா கவனிக்கணும், ஈமான் கொள்ற வரைக்கும் சுவனத்துக்கு போக முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, ஒருவருக்கொருவர் நேசிக்கும் வரை ஈமான் கொள்ள முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வைக்கணும். மதரசாலையும் பிள்ளைங்க பாசம் வைக்கிறாங்க, மதரசாலையும் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, நேசிக்கிறாங்க. பைத்தியக்கரத்தனமான நேசம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸ்கூல்ல பிள்ளைங்க நேசத்தை வெளிப்படுத்துறாங்க, அவர்களுக்கு மத்தியில பைத்தியக்காரத்தனமான பாசத்தை வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நேசிப்பது அல்லாஹ்விற்காக, பிரிவதும் அல்லாஹ்விற்காக. எனவே நேசிக்கணும், அது அல்லாஹுக்காக இருக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நேசம் வைக்கணும். நேசிக்காத வரைக்கும் முஃமினாக முடியாது, முஃமினாக முடியாத வரைக்கும் சொர்க்கத்துல நுழைய முடியாது. அலாதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒன்ன சொல்றேன், அது உங்களுக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்தும். அதுதான் அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாமை பகிர்ந்து கொள்ளுதல்னு சொன்னாங்க. எனவே சலாமை பரப்பணும், சலாமை பகிர்ந்து கொள்ளணும். பார்க்கும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். யார் இப்ப முதல்ல சலாம் சொல்றது? சலாம் சொல்றதுல யாரு முதலில் சொல்வது? எல்லா அனைத்திற்குமே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர், வாகனத்துல போறவரு நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும். வாகனத்துல போறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நின்றுகிட்டு இருக்கிறவரு, நடந்து போய்கிட்டு இருக்கிறவரு வாகனத்தில் போறவரை கூப்பிட்டு சலாம் சொன்னா அவர் பதில் சொல்லணும்னு நின்று திடீர்னு நின்று ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு நுணுக்கமா இஸ்லாம் ஒழுங்கு முறைகளையும் கற்றுத்தருகிறது அப்படின்னு பார்க்கணும். எனவே வாகனத்தில் போய் கொண்டிருப்பவர் நடப்பவருக்கு சலாம் சொல்லணும். குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறவங்க அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லணும். 3 பேர் உள்ள நுழைஞ்சாங்க, 10 பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் சலாம் சொன்னா போதும். வர்றவங்கல்ல நுழையிறவங்க சொன்னா போதும், அதிகமாக இருக்கிறவங்க அதற்கு பதில் சொல்லணும். அன்புக்குரியவர்களே, சலாம் சொல்றது சுன்னத்து, சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிபு. பல சபைகள் இருக்குது, திரும்ப திரும்ப சொல்லுவோம். திருமண சபைகள் இருக்கும், பயான் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. சலாம் சொல்றது சுன்னத்து, சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிபு, கட்டாய கடமை. சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லணும். நடந்து போறவங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு சலாம் சொல்லணும். குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சிறுவர்களுக்கு சலாம் சொல்லி பழக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சிறுவர்களை கடந்து போன போது அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. சிறுவர்களுக்கு சலாம் சொல்லி பழக்கணும். நாம சொல்ல அவர்கள் சொல்ல அந்த பழக்கம் ஏற்படும். பாதைகள்ல இருந்தா உட்கார்ந்து இருந்தா கூட அதற்கும் ஒழுங்குகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, பாதைகளில் அமர்வதை எச்சரிக்கிறேன், அங்கு அமர்வதை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நபி. நபித்தோழர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு உட்கார்றதுக்கு பேசுறதுக்கு அதை தவிர வேறு இடம் இல்லை யா ரசூலல்லாஹ், பாதை தான் எங்களுக்கு இருக்குது, பாதையில அமர்றதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு கேட்ட உடனே, பாதையில உட்கார்ந்தா அதற்குரிய கடமையை வழங்குங்கள். அல்லாஹுவின் தூதரே, பாதையின் கடமை என்ன அப்படின்னு கேட்டாங்க. பார்வையை தாழ்த்தி கொள்வது. பாதையில உட்கார்ந்து இருந்தா பார்வையை என்ன செய்யணும்? தாழ்த்தி கொள்ள வேண்டும். வருவோருக்கு போவோருக்கு இடையூறு செய்யக்கூடாது. சலாமுக்கு பதில் சொல்லணும். ஒருத்தர் சலாம் சொன்னா என்ன, நடந்து போறவங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்ப பதிலுக்கு என்ன செய்யணும்? நாம சலாமுக்கு பதில் சொல்லணும். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். பாதையில உட்கார்ந்து இருக்கும் போது இத்தனை ஒழுங்குகள் இருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சலாம் சொல்ற பழக்கம் இருந்தா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வராது, பிள்ளைகளுக்கு மத்தியில நேசம் ஏற்படும், மஹல்லால அன்பு ஏற்படும், ஊருல ஒற்றுமை ஏற்படும். ஆனா இன்னைக்கு இந்த சலாம் சொல்றதுங்கிறது இல்ல, சைகை செய்தல் இருக்குது. வளர்ந்தவர்கள் கூட வளர்ந்து கெட்டவேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு தான் இஸ்லாம் தெரியும், நாங்க தான் இஸ்லாத்தினுடைய தூணுன்னு சில கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
தொப்பி தாடிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. நாமளே சில நேரத்துல பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா சலாம் சொல்றது சுன்னத்து, நாம வாடுக்கு சொல்லிடுவோம். எதிரில் வர்றவர் தலையாட்டுவர், அவரை குற்றவாளி ஆக்கிட்டோமோன்னு பயமா இருக்குது, அதனால சொல்றது இல்லை. இது ஒரு புறம். சில ஆளுங்க என்ன செய்யுங்க, தலையாட்டிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தலையாட்டுவது அல்ல, வாயை திறந்து நீங்க நல்லா இருக்கணும், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கும் உண்டாகட்டும், உங்களுக்கும் உண்டாகட்டும்னு அங்க ஒரு துவா இருக்குங்கிறத மறந்துடுற இந்த சமூகம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சலாம் இருக்கிறதே அது நன்மைகளின் குவியல். சலாம் பொக்கிஷம், சலாம் மிகப்பெரிய கிஃப்ட். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு 10ன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க 20ன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹுன்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு 30ன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தர் வந்தாரு, ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வ மக்ஃபிரத்துஹுங்கற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ன்றாங்க. எனவே சலாம் சொன்னா, இதா ஹய்யிதும் பிதஹிய்யத்தின், உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொல்லும்போது ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, அதை விட சிறந்தத காணிக்கை செலுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கற வார்த்தைக்கு சிறந்த வார்த்தை என்ன? ஒரு சலாம் சொல்லிட்டு இந்தா ஒரு சாக்லேட், இந்த உனக்கு ஒரு பேனா, அப்படியா கிஃப்ட் கொடுக்கிறது? அதை விட சிறந்தது. சில வார்த்தைகளை அதனோடு சேர்த்துக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லையில வ ரஹ்மத்துல்லாஹ், பரக்காத்துஹு சொல்லையில வ மக்ஃபிரத்துஹு, வ மக்ஃபிரத்துஹையும் சேர்த்து சொல்லையில அப்படி அடுத்தடுத்து இன்னும் அல்லாஹ் எல்லா நலவுகளையும் உங்களுக்கு தரட்டும்ன்ற அற்புதமான துஆக்களை அவர்களுக்காக செய்வது. அல்லாஹ்ட்ட இறை நெருக்கம் பெறணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும், அல்லாஹுக்கு ரொம்ப முதன்மையானவனா இருக்கணும். இன்ன அவுலன் நாஸி பில்லாஹ் மன் பதஅ பிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள்ல இந்த பயானுடைய நாள்ல பிள்ளைங்க பயான் முடியாம எந்திரிச்சு போக கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, பேரண்ட்ஸும் வரணுங்கிறதையும் நாம மீண்டும் என்ன செய்யறோம், ஞாபகப்படுத்துறோம். சலாம் சொல்லணும்ன்ற உடனே பயான் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லிடுறது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு சலாம் சொல்லிடுறது. ரொம்ப இது ஓவர் ஆக்டிங் ஆயிடுது. சாப்பிட்டுட்டு இருக்கிறவருக்கு சலாம் சொன்னா என்ன ஆகும்? அவர் பதில் சொல்லுவாரு, தொண்டையில விக்கிறோம். பாத்ரூம்குள்ள இருந்து பாரு, அவருக்கு என்ன செய்யறது? அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்ரூம்ல இருக்கிறவருக்கு சலாம் சொல்லணுமா இல்லையா? நேரா வீட்டுக்கு போனா அம்மா பாத்ரூம்ல இருந்தாங்க, என்ன செய்வோம்? அஜல் இன்னைக்கு தான் சலாத்தை பத்தி பேசிட்டாரு, வேகமா போய் சலாம் சொல்லிடுறது. சலாம் எங்க சொல்லக்கூடாதுங்கிறதை என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பாடம் நடந்துகிட்டு இருக்குது, அந்த சபைக்கு என்ன செய்யக்கூடாது? சலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் யாருன்னு சொன்னா, அவர்களில் முதலில் சலாம் கூறுபவரே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் முதல்ல சலாம் சொல்றாங்களோ அவங்க பெருமையிலிருந்து நீங்கியவங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரரை சந்திச்சா சலாம் கூறட்டும், இடையில ஒரு மரமோ அல்லது சுவரோ அல்லது கல்லோ குறுக்கிட்டா பிறகு மீண்டும் தன் சகோதரரை சந்திக்கும் போது அப்போதும் அவர் சலாம் சொல்லட்டும். இப்பதான சொன்னோம், சொல்லிட்டு தானே உள்ள போனோம், பிறகு மீண்டும் உடனே வெளியே வந்தோம், இந்த செவரு மறைச்சிருக்கு, மீண்டும் சலாம் சொல்வது. சுவரோ மரமோ அவரை மறைத்தால் மீண்டும். அப்ப எந்த அளவுக்கு சலாம் சொல்றதை இஸ்லாம் வலியுறுத்துது. இப்ப அதுல மிகப்பெரிய ஆத்மார்த்தமான விஷயம் இருக்குது, இணைப்பு இருக்கு, அன்பு இருக்கு. பெற்றோரை மீறி பிள்ளைகள் செல்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இந்த இணைப்பு பாடம் இல்லாமல் போய்விட்டது. பெற்றோரை கஷ்டப்படுத்துற பிள்ளைகள் உருவாகிறாங்கன்னு சொன்னா அங்கு இந்த இணைப்பு பாடம் இல்லை. எனவே பிள்ளைகளுக்கு சலாமை கற்றுத்தர வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இதுல இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. நபியும் வஃபாத் ஆயிட்டாங்களேன்னு சஹாபாக்கள்லாம் சிலர் என்ன செஞ்சாங்க, கடுமையான கவலை, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. தங்களுக்குள்ள மஜ்னூன் மாதிரி, பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நானும் அப்படி ஒரு பைத்தியம் ஆயிட்டேன்.
நானும் ஒரு மன நோயாளியா ஆயிட்டேன். நான் கவலையோட அமர்ந்திருக்கேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்னைய கடந்து போனாங்க, எனக்கு சலாம் சொன்னாங்க. நான் கவலையில இருந்ததுனால அதை நான் உணரல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட போய் இந்த மாதிரி உஸ்மானுக்கு நான் சலாம் சொன்னேன், அவர் என்னைய கண்டுக்கல, வாங்க அவர்கிட்ட போய் கேட்கலான்னு அபூபக்கர் சித்திக் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அழைத்து கொண்டு வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, சலாத்திற்கு பதில் சொல்லாமல் இருக்க என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருந்தீங்க? எனக்கு அவர் வந்ததும் தெரியாது, சலாம் சொன்னதும் தெரியாது அபூபக்கரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, என்னுடைய சலாத்தை நீங்க புறக்கணிச்சீங்க, சலாம் சொல்லி இருக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்லலன்ற உடனே எந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலையா இருக்கிறாங்கன்னு பாருங்க. இல்ல, அப்ப ஏதோ ஒரு சிந்தனை இருந்திருக்குது, ஏதோ ஒரு கவலை இருந்திருக்குது, அதனால உஸ்மான் உங்களுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயகம் அங்க என்ன செஞ்சாங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னு பாக்குறோம். அது என்ன விஷயம், என்ன கவலையில இருந்தீங்க நீங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்கள்ட்ட கேட்கல. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இந்த மார்க்கத்துல வெற்றியும் ஈடேற்றமும் எதுல இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நபி அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு நான் கவலையில இருந்தேன். அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, அதை பற்றி நான் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டுட்டீங்களா, என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்க தான் அதற்கு மிகவும் தகுதியானவர், அது என்ன? அல்லாஹுவின் தூதர்கிட்ட இந்த மார்க்கத்தினுடைய ஈடேற்றம் வெற்றி எதில் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என் சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களிடம் நான் ஏகத்துவ கலிமாவை எடுத்துரைத்து அவர் அதை ஏற்க மறுத்தாரு, அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை என்னிடமிருந்து எவர் பெற்றுக்கொள்கிறாரோ, எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அது அவருக்கு மறுமையில் நரக நெருப்பில் இருந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே சலாம் சொல்லலங்கிறதுனால, சலாத்தை பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுனால சஹாபாக்களினுடைய கவலை எங்க, நம்முடைய கவலை எங்க? அப்பாடா, நம்மளை கண்டுக்காமையாவே அவன் போயிட்டான் அப்படின்னு நம்ம மன சந்தோஷப்படும். யாராவது ஒருத்தர் நம்மை கடந்து போறாரு, அவர் நமக்கு பிடிக்கல, இல்ல அவருக்கு நாம போய் அவரை சந்திக்க விரும்பலன்னு சொன்னா, அப்பா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை பார்க்காமையே அவர் போயிட்டாரு, நல்ல வேலை இங்கிட்டு வந்துருவானோன்னு நினைச்சேன் அப்படின்னு நாம என்ன செய்வோம்? யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில சஹாபாக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போனா வீட்டுல இருக்கிறவருக்கு சலாம் சொல்லுங்க, நீங்க வெளியேறும் போது சலாம் கூறுவதன் மூலம் அந்த வீட்டினரிடம் விடை பெற்றுக் கொள்ளுங்கள். சலாம் சொல்லி நுழையணும், பிறகு ரிட்டர்ன் வெளியே வரும்போதும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள போகையில பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். வீட்டுல இருந்து மதரசாவுக்கு கிளம்பி வரையிலையும், வேற எந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போகையிலையும், வேற என்ன விஷயமாக இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வர வேண்டும். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நாங்க வாசல்ல அமர்ந்திருப்போம், அப்போ ஒரு மனுஷர் வந்தாரு, என் தந்தை உங்களுக்கு என்ன செஞ்சாரு, என் பாட்டனார் வழியில அறிவிச்சத ஒரு ஹதீஸ் அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அனுப்பி என் தந்தையினுடைய சலாத்தை கூறு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஹஜ்ஜுக்கு போயில எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நபிக்கு என்னுடைய சலாத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சலாமை சொல்லி விட்டாங்க. இப்ப இந்த மாதிரி நாம நம்மளுடைய தெரிந்தவர்கள் உறவுகளை சந்திப்பதற்கு யாரும் போனாங்கன்னா சலாம் சொன்னதாக சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லி விடணும். நமக்கு தெரிந்த நம்ம பிள்ளை நம்மளுடைய உறவை சந்திக்க போகுது, அம்மா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, அம்மா உங்களை விசாரிச்சாங்கன்னு சொல்றது இல்ல, அம்மா உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொல்லி விடணும். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வா அலைக்க, அவர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், அதற்கு பதில் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்யறதுக்காக புறப்பட்ட யமன் தேசத்திலிருந்து ஒரு மனுஷர் புறப்பட்டார். ஒரு கூட்டத்தினர் சொன்னாங்க, எங்க சார்பா அபூபக்கர் சித்திக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. மதீனாவுக்கு வந்தாரு, அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதை அவர் மறந்துட்டார். அந்த கூட்டம் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு சலாம் சொல்லி இருந்தாங்க, இவரு அதை சொல்லாம மறந்துட்டு கிளம்பிட்டார். போற வழியில தான் நினைவு வருது, ஆஹா அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு சலாம் சொல்லலையேன்னு. பிறகு மீண்டும் மதீனாவுக்கு வந்து மக்காவுக்கு புறப்பட நினைச்ச போது பயண கூட்டம் எல்லாம் போயிருச்சு. ஆனால் இவர் வந்தாரு, வந்து அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு சலாம் சொன்னாரு. கூட்டம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, நாம தனியா போகணுமேனு இவர் அங்கேயே படுத்து தூங்கிடுறார். இப்ப இவர் கனவு கண்டாரு. கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எல்லாம் கனவு காண்கிறார். அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மனிதர் தான் எனக்காக திருப்பி வந்து சலாம் சொன்னவர் அப்படின்னு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுன்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கமா திரும்பினாங்க. அந்த மனிதர் சொல்றார், அந்த யமன் தேசத்தை சார்ந்த மனிதர் சொல்றாரு, அபு அல் வஃபா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அல் வஃபான்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கான குன்னியத் பட்ட பேரு அபு அல் அப்பாஸ் ஆயிற்று, நீங்க அபு அல் வஃபான்னு சொல்றீங்கனே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா, வாக்கை அமானிதத்தை முழுமையாக நிறைவேற்றியவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு குன்னியத்து வச்சு அழைச்சாங்க அப்படின்னு வரலாற்றுல பாக்குறோம். நான் திடுக்கிட்டு விழித்து பார்த்தேன். நான் என்ன செஞ்சேன், மக்கால தூங்கினவன், ஆனா நான் விழித்து பார்க்கல, மக்கால இல்ல, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்தேன், கஅபால இருந்தேன். ஹஜ்ஜுக்காக வந்து சேர்ற மக்கள் எனக்கு முன்னாடியே கிளம்பினவங்க வர்றதுக்கு 8 நாள் ஆச்சு. 8 நாளா நான் மக்கால தங்கி இருந்தேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறார். காஃபிர்கள் நமக்கு சலாம் சொன்னா என்ன செய்யறது? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ, வா அலைக்கும், உங்களின் மீதும், இதா சல்லம் அலைக்கும் அஹ்லுல் கிதாப் ஃபகூமு வா அலைக்கும், நீங்க என்ன செய்யுங்க, வா அலைக்கும், உங்களின் மீதும் அது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மனிதருக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல அவர் இன்னொருத்தருடைய பேரித்தம்பள கிளை என் தோட்டத்துக்கு உள்ள வந்துருது, அதனால அவர் உள்ள வந்துட்டு போறார், அப்படி உள்ள வந்துட்டு போறது எனக்கு சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதருக்கு ஆள் அனுப்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பள மரத்தோட உரிமையாளரை கூப்பிட்டு, உன் பேரிச்சம்பள மரத்தை எனக்கு கொடுத்துருப்பா, வித்துருன்னு சொன்னாங்க. அவர் தரமாட்டேன் அப்படின்ட்டார், விற்க மாட்டேன். அப்ப எனக்கு பரிசா கொடு, பரிசாவும் தரமாட்டேன். அப்படின்னா சொர்க்கத்துல உனக்கு நான் ஒரு பேரிச்சம்பரம் தர்றேன், அதை எனக்கு நீ விற்று அப்படின்னு கேட்டாங்க. அப்பையும் அவர் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சலாம் சொல்றதுல கஞ்சத்தனம் செய்பவனை விட உண்மை விட கடுமையான கஞ்சனை நான் பார்க்கல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, சலாம் சொல்லாம இருக்கக்கூடியவர்கள், முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடியவர்கள் கஞ்சன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே சலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான வார்த்தை, வாழ்க்கையில் வெற்றியை தருகின்ற வார்த்தை, அல்லாஹுவின் நன்மைகளின் குவியலை பெற்றுத் தருகின்ற வார்த்தை, அல்லாஹுவினுடைய காணிக்க, வீட்டுல பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே வாழ்க்கையின் நலவுக்கு, வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு, குடும்பத்தில் ஒற்றுமைக்கு சலாம் சொல்ல வேண்டும், சலாத்தை பரப்ப வேண்டும். சலாம் சொல்வது சுன்னத், சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிப். அது இஸ்லாத்தினுடைய அடையாளம், அது இஸ்லாமினுடைய பாரம்பரியம். உணர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஒருவருக்கொருவர் சலாம் கூறி அன்பை பெருக்கி மகிழ்வோடு வாழ அல்லாஹ் அருள் புரியட்டும். அது சொர்க்கத்தில் நுழைவதற்கான சாவியும் கூட என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.